Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 54th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் என்னோட weight என்ன அப்படினு பார்த்தறலாம் வாங்க. ஒரு சில நாள் இறங்கவே இறங்காது. அப்படியே காமிச்ச வெயிட்டே காமிச்சிட்டே இருக்கும். அது ரொம்ப டென்ஷன் ஆகும். பரவாயில்லை. அப்படி காமிச்சாலும் நமக்கு ஃபேட் லாஸ் இருக்கும். ஸோ உங்க பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க. உங்க பாடி ஸ்ட்ரக்சர் மாறும்போது அது செமையா இருக்கும். எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. சரி வாங்க இன்னைக்கு நம்ம vlog என்ன அப்படினு பார்த்தறலாம். காலையில மணி 5:10 ஆகுது. ஃபர்ஸ்டா எடுக்கிறது எப்பவும் போல நெல்லிக்காய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை பொடி போட்ட ஜூஸ் தான் எடுக்கிறேன். இதை பொடியை வந்து வடிகட்டுவீங்களான்னு கேட்டீங்க. நல்லா கொதிக்க வைக்கும்போது சில சமயம் வடிகட்டிடுவேன், சில சமயம் வடிகட்ட மாட்டேன். மேக்ஸிமம் இந்த அடியில் தங்கிரும், அப்படியே குடிச்சிருவேன். நான் பழகிருச்சு குடிச்சு. பொடி அப்படின்றது 1/4 டீஸ்பூன் தான் போடுவேன், ரொம்ப நிறையாவும் போட மாட்டேன். காலையில் மணி 8 ஆகுது. நட்ஸ் தான் எடுக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணே ரொம்ப பசிக்குது. 45 நிமிஷம் எப்படா கிடக்கும் அப்படின்னு 1 ஹவர் கழிச்சுட்டு கரெக்டாக எடுக்கணும். 7 மணிக்கு எக்ஸசைஸ் முடிச்சிடுவேன். கரெக்டாக 8 மணிக்கு வந்து இந்த நட்ஸ் எடுத்துக்கிறேன். காலையில் மணி 8:30 ஆகுது. நாங்கள் எடுக்கிறது கேப்பக்கூழு தான் எடுக்கிறேன். இதில் தயிர் மிக்ஸ் பண்ணி 350 ml எடுக்கிறேன். அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து நேற்று போட்ட காய்கள் எல்லாம் சேர்ந்தது கூட்டு மாதிரி இருக்குது, அதுதான் எடுத்திருக்கேன். நான் 100 கிராமும் நித்திஷ்க்கு ஒரு 75 கிராமுக்கும் எடுத்திருக்கோம். மார்னிங் டிஃபன் அப்படின்றது கேப்பக்கூழும் எல்லா காய்களையும் போட்ட கூட்டு தான். ஸோ இதில் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு கேப்பை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும்னுவீங்க. கட்டியாக களியாக எடுக்காமல் இந்த மாதிரி கூலாக எடுத்துக்கோங்க. அதுவும் மெயினாக தயிர் சேர்த்துக்கோங்க. நான் கண்டிப்பாக தயிர் மோர் நல்லா சேர்த்துக்குவேன். பாதி, அதாவது 3/4 கூழ்னா 1/4 தயிர் வந்து கட்டியாக சேர்த்துக்குவேன். அப்போனா தான் உங்களுக்கு அந்த சூடு இதெல்லாம் நல்லா குறையும், உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது. 8th வீக்கோட 5th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். 5th டே அப்படின்ற போது அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான். ஸோ அப்பர் பாடி எக்ஸசைஸ் அப்படின்ற போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செஸ்ட்டுக்கு ஆர்ம்ஸுக்கு சொல்கிற எல்லாம் ஒரு சேஃபாக வருது. ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷோல்டரும் இந்த இடத்துல வலிக்கும். அதே நேரத்தில் உங்கள் பேக்கில் அந்த பேக்கும் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல வந்து நல்லா உங்களுக்கு டோன் ஆகுது, டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா வந்து வலிக்கிறது வந்து. அதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் பொசிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, சரியாக பண்ணலை அப்படின்ற போது என்ன ஆகும், கழுத்து பெயின் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே தம்பிள்ஸ் வச்சு ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். தம்பிள்ஸ் வந்து நான் 5 kg வந்து ஓவர் ஹெட் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நம்ம கழுத்து வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கை வந்து இந்த காதை ஒட்டி இப்படி இருக்கணும். இதுதான் வந்து பொசிஷன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 4 வீக்குக்கு வந்து எந்த ஒரு தம்பிள்ஸும் இல்லாமல் இப்படி பண்ண சொல்லியிருப்பேன். நான் வந்து சில பேர் என்ன பண்ணுவோம், இப்படி குனிஞ்சிக்கிறது, இல்லைன்னா இப்படி ஓவராக நிமிந்துக்கிறது. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கழுத்துக்கிட்ட கொண்டு வர்றது. இந்த மே கழுத்துக்கிட்ட கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிகமாக கழுத்து வலிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பிளாங்க் பண்ணும்போது சரி, கோப்ரா போஸ் பண்ணும்போது சில பேர் அப்படியே இந்த பேக் போன் எப்படியே அழுத்துவீங்க. இப்படி நம்ம வளைகிறோம் அப்படின்னா உங்கள் அடிவயிறு தான் வந்து அழுத்தணும். அடிவயிறு தான் மேலே இழுத்து அப்படியே கொண்டு வந்து அந்த பெண்டிங் அப்படின்றது நார்மலான பெண்டிங்கில் தான் இருக்கணுமே தவிர, உங்கள் பெண்டிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஹிப்பை வந்து இங்கே அழுத்தக்கூடாது. ஹிப்பை அழுத்தாமல் இந்த அடிவயிறத்தை வந்து பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிவயிறு குறையும். அது ஒரு தப்பு பண்ணலாம். சின்ன தப்பு தான் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு தடையும் மூச்சு விடும்போது எந்த விதமாக மூச்சு விட்றோம், எந்த விதமாக தப்பு விடுறோம் அப்படின்றது ஒவ்வொரு தடையும் செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஃபஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக எக்ஸசைஸ் செஞ்சு பழகுங்க. அதே மாதிரி என்னால் ஜம்பிங் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஜம்பிங் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணால் வந்து வெயிட் லாஸ் ஆகுமா, நல்லா வேர்த்து விறுவிறுக்க பண்ணால் தானே எக்ஸசைஸ் ஆகும் அப்படின்றீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடி ஹீட்டை வந்து இப்போ என்னோடய பாடிக்கு வந்து ரொம்ப வேர்க்கணும், நான் ஹீட் பாடி, அதனால் எனக்கு ரொம்ப வேர்த்து அந்த ஹீட்டை வந்து வேர்வை மூலிமா வெளியே காமிக்குது. அவ்வளோதான். நம்ம பாடியை வந்து கூலாக வச்சுக்கிடும். ஒரு சிலருக்கு அந்த ஹீட்டு வந்து வெளியே வர்றது எப்படின்னா, சரியாக வெளியே வராமல் இந்த மாதிரி வேர்க்காமல், அதனால கூட ஹேர் ஃபால் ஆகும் அதிகமாக வெயிட் லாஸில். அதுதான் மெயின் ரீசன். அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா, ஃபேன் போடாதீங்க. மெயினாக சொல்கிறது அதுக்கு தான். ஸோ நம்ம ஹீட்டை வந்து வெளியே கொண்டு வந்துடணும். அப்படின்னா தான் நம்ம பாடியில் ஹீட் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் வந்து ஹேர் லாஸ் ஆகாது. ஸோ நல்லா விறுவிறுக்க செய்கிறதுக்கு மெயின் ரீசனு இதுதான். பாடியோட ஹீட்டை வெளியே கொண்டு வரதே நம்ம வந்து வேர்வை தான். ஸோ நம்ம பாடியை கூலாக வச்சுக்கிறதும் வேர்வை தான். ரொம்ப நேரம் வேர்வையை வந்து உடம்புலையும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது தலையில் நீர் கோர்த்துக்கிடும். மெயினாக இந்த இடத்துல நீர் கோர்க்க விட்டுறாதீங்க வெயிட் லாஸில். அப்படின்ற போது ரொம்ப தலைவலி வரும். குனிஞ்சா தலைவலி, நிமிந்தா தலைவலி, தேவையில்லாத தலைவலியை கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ஃபேனில் காய வைக்கிறது, டேபிள் ஃபேனில் காய வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹீட்ரு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஹீட்ரு யூஸ் பண்ணாலே அது கூட கொஞ்சம் தலைவலிக்கு தான் செய்யும். சரி வாங்க இன்னைக்குரிய அப்பர் பாடி எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஜம்பிங் ஜாக் வந்து 45 கவுண்டிங்லேயும், ரன்னிங் இன் பிளேஸ் வந்து 45 செகண்டுக்கு பண்ணுங்கள். ஸோ இது வந்து 3 செட்டு பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ப்ரெஸ். இதுவுமே 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஸ்குவாட் வித் ப்ரெஸ். இன்றைக்கி தம்பிள்ஸ் வந்து 2.5 கிலோ வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ லங்ஸ் வித் தம்பிள்ஸ்க்கு நான் எப்போயுமே 5 kg தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மெயினாக கொஞ்சமாக வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ லங்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். கைகளுக்கும் சேர்த்து பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்.
4th எக்ஸசைஸ் டெட் லிஃப்ட் தம்பிள்ஸ். இதோட கவுண்டிங்கும் 24, 22, 20. ஸோ பண்ணுற எக்ஸசைஸை நம்ம மேலே ஷோல்டர் ப்ரெஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுங்கள். செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். 24 பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறவங்களுக்கு 24 ஓகே. 5th எக்ஸசைஸ் பர்பீஸ் வித் தம்பிள்ஸ். பர்பீஸ் வித் தம்பிள்ஸும் அதே மாதிரி தான் 20, 18, 15 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 6th எக்ஸசைஸ் வால் புஷ்அப் ப்ளஸ் பஞ்சஸ். வால் புஷ்அப் 12 கவுண்டிங்லேயும் பஞ்சஸ் 12 கவுண்டிங்லேயும் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுறது ஈச் சைடு கை 12 அப்படின்ற கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 7th எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் ஸ்னோ ஆங்கிள் வித் தம்பிள்ஸ். ஸோ இது தம்பிள்ஸ் வச்சு கைகளை மேலே ஃபுல்லாக 180 டிகிரிக்கு நம்ம கைகளை மேலேயும் கீழேயும் கொண்டு வரும்போது உங்கள் மொட்டியிலேருந்து ஆர்ம்ஸ் வரைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட கவுண்டிங்கும் 24, 22, 20. தம்பிள்ஸ் இல்லாமல் சாதாரணமாக ஃபஸ்ட்டு வச்சு பொசிஷனை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம்பிள்ஸ் வச்சு செஞ்சு பழகுங்க. 8th பைசப் கர்ல் அண்டு ஃப்ரண்ட் ரைஸ். ஃபஸ்ட்டு பைசப் கர்ல் 12 பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைஸ் 12 பண்ணுங்கள். ரெண்டும் சேர்ந்து 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 9th எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள்ஸ் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸ் கூட நான் எந்த எக்ஸசைஸும் மிங்கிள் பண்ண மாட்டேன். இது செய்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதை தனியாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கையோட அடிப்பகுதி ட்ரைசப் அப்படின்றது நல்லா டோன் ஆகணும். இதோட கவுண்டிங்கும் 24, 22, 20. 10th எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ரோ ப்ளஸ் ட்ரைசப் கிக்பேக். கையோட முட்டியோட பகுதி குறையிறதுக்கு நம்ம கண்டினியூவாக இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கவுண்டிங் கம்மியாக பண்ணுறதுனால ஸ்லோவாக தான் ரிசல்ட் வரும். வெயிட்டு கம்மியாக பண்ணுறோம், அதனால் வெயிட்டு கவுண்டிங் எல்லாம் நம்ம கம்மியாக இருக்கும்போது ரிசல்ட் ஸ்லோவாக தான் வரும். அதனால் கண்டினியூவாக பண்ணுங்கள். ரோ 12 கவுண்டிங்கும் ஹிக்பேக் 12 கவுண்டிங்கில் ரெண்டும் சேர்ந்து 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 11th எக்ஸசைஸ் செஸ்ட் ப்ளஸ் செஸ்ட் ப்ரெஸ். ரெண்டுமே 12 கவுண்டிங்கில் 24, 22, 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ நான் பண்ணும்போது பிரிட்ஜ் போஸில் வச்சு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே பெண்ட் ஓவரில் பண்ணிங்கன்னா 3rd டே பிரிட்ஜ் போஸில் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டில் எப்பயும் போல் முடியும் போது ஸ்ட்ரைட் ஆர்ம் பிளாங்க் ப்ளஸ் எல்போ பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா கண்டினியூவாக பண்ணணும். பிரேக் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டில் 60 செகண்டும், 2வது 45 செகண்டு, 3வது செட்டில் 30 செகண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே மறக்காமல் கூல்டவுன் பண்ணுங்கள். கூல்டவுன் அப்படின்றது 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்க வாக்கிங் போங்க. ஸ்டார்டிங்கில் சிசேரியன் பண்ணி 6 மந்த் ஆனவங்க ஃபஸ்ட்டு வாக்கிங் போய் பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பண்ணுற ஃபஸ்ட்டு எக்ஸசைஸே நீங்கள் ஸ்குவாட்டு, ஜம்பிங் ஜாக்கு இல்லை கைகளுக்கு பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸே பண்ணிக்கலாம். எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணலாம், அதனால தப்பு கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம். மினிமம் 45 மினிட்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலாம். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12:45 ஆகுது. இன்றைக்கி நான் கீரை தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கீரை கொஞ்சம் நிறையா இருந்ததுனால அப்படியே ஒரு கட்டு பருப்பு போட்டு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு செஞ்சுருக்கேன். கடையல் மாதிரி. இது 200 கிராம் எடுத்திருக்கேன் கீரை கடையல். சுரக்காய் சாம்பார் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறது இதுதான். ஸோ முடிஞ்ச அளவு காலையில் ராகி எடுத்ததுனால மத்தியானம் சாப்பாடு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். கீரை நிறையா இருந்ததுனால நான் நிறையா எடுத்துக்கிட்டேன். அதனால் சாப்பாடு எதுவும் நான் எடுத்துக்கல, ரைஸ் எதுவும் நான் எடுத்துக்கல. என்னோடய மத்தியான சாப்பாடு அப்படின்றது காய்களும் குக்கும்பரும் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற, அதாவது 20 கிராம் இருக்கிற அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னென்னா வேர்க்கடலை கொஞ்சம் சாப்பிட்டாலும் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்குது, அதே நேரத்தில் குட் ஃபேக்டும் இருக்கும். 20 கிராம் எடுத்தோம் அப்படின்னா 25 கிராமுக்கு 5 கிராம் ப்ரோட்டீன், 8 கிராம் ஃபேக்ட். அது குட் ஃபேக்ட் தான். ஸோ அதனால் நான் டெய்லி 20 கிராம் இல்லைன்னா 30 கிராம் எடுத்துக்குவேன் சில சமயத்தில். இப்போ கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குவேன். மணி நைட்டு 7 ஆகுது. இன்றைக்கி இருக்கிறது பச்சைப்பயிறு தோசை தான். பச்சைப்பயிறு அப்படின்றது அதிகமாக போட்டு, உளுந்து கொஞ்சமாக போட்டுப்பேன். ரைஸ் அப்படின்றது கரண்டி தான் ரைஸ் போட்டிருப்பேன். பச்சைப்பயிறு மாவு வச்சு, மாவுனா அரைச்ச மாவு, பச்சைப்பயிறு முழு பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, அதை அரைச்சி அந்த மாவாக வச்சுருப்பேன். அதுலேயும் நான் தோசை சுடுவேன். இன்ஸ்டன்ட் தோசை 7 டைப் ஆஃப் தோசை வீடியோவில் இருக்குது. அது மாதிரி வெறும் பச்சைப்பயிறு ஊற வச்சு, அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைக்கிறது, அந்த பச்சைப்பயிறு தோசையும் வீடியோ இருக்குது. 2 வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுரைக்காய் சாம்பார் 50 கிராம் எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு தோசை 150 கிராம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கலோரி மார்னிங் அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கலோரி இருக்குது எனக்கு, அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கலோரி கூட இருந்ததுனால கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் தோசை 1.5 தோசை கொஞ்சம் ஹெல்த்தியாக நிறையா எடுக்கும்போது 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 45 நிமிஷம் 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு பசிக்கவும் பசிக்காது, வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் ஸ்நாக்ஸ் நான் எடுக்கலை, எனக்கு பசிக்கலை. மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணனால நான் எதுவும் எடுத்துக்கல. ஈவினிங்கில் மட்டும்தான் நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டு டிஃபன் அப்படின்றது பச்சைப்பயிறு தோசையும் சாம்பார் தேங்காய் சட்னி தான். எடுக்கிற டைம் கரெக்டாக 7 to 7:30 எடுத்துக்கோங்க.
மணி கரெக்டாக 8:45 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க். எனக்கும் நிதிஷ் அப்பாவுக்கும் கரிஞ்சீரக ட்ரிங்க் எடுத்து, நிதிஷ்க்கு வந்து ஓமம் ப்ளஸ் மஞ்சள் போட்ட ட்ரிங்க் தான் அவன் எடுத்துக்கிறான். ஸோ டெய்லி வந்து இது கொஞ்சம் எடுக்கும்போது நிதிஷ்க்கு நல்லா வெயிட் லாஸோட தொப்பை குறையிறது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அவனுக்கு. வயிறு ஜீரண பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் கரிஞ்சீரகம் வந்து டெய்லி எடுக்க தான் செய்யணும். அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி. ஸோ நிதிஷ் வந்து மேக்ஸிமம் எடுத்துருவான். எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் எடுக்கும்போது அவனுக்கு சேர்த்து போட்டுருவான். அதனால் டெய்லி குடிச்சிடுவான். அந்த ஒரு ஹேபிட் நான் மறந்தாலும் அவனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். எதையுமே விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்தெல்லாம் வந்து ஸ்லோவாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம்.